ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் சிவராத்திரி விஷஸ். இன்னைக்கு வந்து சிம்பிள் தலையை பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த 5 நாள் நம்ம வந்து ஹெல்தி மெனு பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக அது முடிஞ்சு 2 நாள் என்னோட இது பிரகாரம் ஆயிடுத்து. நான் நேத்திக்கு நேரத்தெல்லாம் ரொம்பவே சாத்வீகமான ஒரு ஃபுட்டு தான் எடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து நான் ரசம், கீரை இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சிவராத்திரி அப்படின்றதுனால காடு மல்லேஸ்வரர் கோவில்ல ஜாத்திரை இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கோவில்ல வந்து மக்கள் வந்து சுவாமியை தரிசனம் பண்ண வர்றதா இருக்கட்டும், வெளியில நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் நான் கோவில் உள்ள போக முடியாது, பிகாஸ் பயங்கர கூட்டம் இருக்கும். அது பாட்டுக்கு கிலோமீட்டர் கணக்கில் நிற்கும். அதுக்குள்ள போயிட்டு வரணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால எனக்கு பிளான் என்னன்னா, அந்த ஜஸ்ட் இன் அண்ட் அரௌண்ட் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். அட் த சேம் டைம் நாளைக்கு தான் வந்து 5 தேர் வரும். 5 தேர்ன்றது வந்து பிரம்மாண்டமா இருக்கும். அது கூட எனக்கு முடிஞ்சதுன்னா நான் நாளைக்கு போய் அதையும் உங்களுக்கு கவர் பண்றேன். இன்னைக்கு டேல வந்து ஜஸ்ட் தலிகை பண்ணி முடிச்சுட்டு மல்லேஸ்வரம்ல காடமல்லேஸ்வரர் கோவில்ல உள்ள சிவன் கோவிலோட அந்த இன் அண்ட் அரௌண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஹெல்தி மெனு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி ஹெல்த் விஷயத்துல அது வந்து சக்சஸ். ஆஸ் அ வீடியோவா எனக்கு வந்து கம்ப்ளீட்டா அது ஃபிளாப் தான். பிகாஸ் ரொம்ப ரெஸ்பான்ஸ் இல்லை. எனக்கு ரெகுலரா பாக்குறவாலாம் ரெகுலரா பார்த்து அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணிங்கோ. அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ திங்க் யூடியூப் வந்து அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறது இந்த மாதிரின்னு எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா, எத்தனை வேணா ரீசன் இருக்கலாம் இதுக்கு போகாததுக்கு. எனக்கு அதனால வருத்தம் இல்லை. பர்சனலா நான் அதுக்குண்டான பெனிஃபிட்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டேன். எல்லாரையும் கூட்டின்னு நான் உங்களை சிவன் கோவிலுக்கு காடு மல்லேஸ்வரர் டெம்பிளுக்கு கூட்டின்னு போறேன். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம கோவிலுக்கு போலாம். ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன். பருப்பு அலம்பி எடுத்துன்னு இருந்தாச்சு. ஆற்றுல சிம்பிள் தலிகை தான். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, காடு மல்லேஸ்வரமில் உள்ள சிவன் டெம்பிளுக்கு போயின்னு இருக்கேன். சவுண்டு வரட்டும். நல்ல வாசனையாக பருப்பு வெந்துடுத்தோ நம்ம ஒரு ரசம் பண்ணிட்டுலாம். இதில் ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு நெய் குத்தின்னு இருக்கேன். பருப்பை ஓரளவுக்கு மசிச்சு எடுத்துன்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நெய் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1/2 டீஸ்பூனாவது உடம்புல போய் சேரணும். நாம் ஜென்ரலாக வந்து இது பண்ணிக்கிறது கிடையாது, சாதத்துக்கு நெய் குத்தி சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் நான் சாப்பாட்டில் நெய் சேர்த்துருவேன். இந்த சித்தத்தில் சொல்லுவான்னு நினைக்கிறேன், நெய் உருக்கி மோர் பெருக்கி தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு இந்த 3 விஷயமும் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உடம்புல எந்த நோயும் வராது அப்படின்னுவா. தயிரை கெட்டியாக சாப்பிடக்கூடாது, நல்லா சிலிப்பிட்டு மோராக சாப்பிடலாம். அதே போல் தண்ணியை நல்லா காய்ச்சி குடித்தாலும் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. நெய்யை வந்து இந்த கெட்டியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா உருக்கிட்டு சாப்பிட்றதுன்றது உடம்புக்கு குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே சிஸ்டம் நல்லாயிருக்கும். ஸோ கடுகு பொரியட்டும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே நான் புளி சாப்பிடவே இல்லை. இன்றைக்கி தான் நான் கொஞ்சமாக புளியை தண்ணியில் கரைச்சி ரசத்தில் சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்ச பொடி நான் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்பேன். இது ரீசெண்டாக போன வாரத்தில் கூட ஒரு நாள் இந்த பொடி அரைச்சதை காமிச்சேன். அன்றைக்கி பாதி பொடி யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச பொடியை இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே கல்யாணத்துலலாம் கிடைக்கிற மாதிரி ரசம் அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். தேவைப்பட்டால் வெந்நீர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதோட. பட் எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி ப்ளஸ் அளவு எல்லாமே போகும். இது ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்துடுத்துனாக்கா நமக்கு பருப்பு ரசம் ரெடி. வித்யாரண்யபுரத்தில் வந்து நேற்று சாயங்காலம் கீரை வாங்கியிருந்தேன். ஸோ
இந்த தண்டு கீரை தான் இன்றைக்கி காத்தாலைக்கு ஜஸ்ட்டு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா அரைச்சி விட்டு ஒரு மசியல் மாதிரி பண்ணிட போகிறேன் இன்றைக்கி கீரை பார்த்தேன்னா எவ்வளோ புல் இருந்திருக்கு பாருங்க. இந்த புல்லை எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போரும் ஆகிடுது. கீரை இவ்வளோ தான் கிடச்சிது. இப்போ நம்ம இதை அலம்பி எடுத்துன்னு வந்துட்டு பாசிப்பருப்போட கொஞ்சம் போட்டு ஒரு 2 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். ரசத்துக்கு பருப்பு போட்ட அதே குக்கர்லேயே நான் வந்து கீரையும் வேக வச்சுட்டுறேன். மணியாகிறது கோவிலுக்கு போகணும், அதனால தான் இன்றைக்கி குக்கர் நேராக குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதை மொத்தமாக போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணச்ச இந்த இதுக்குள்ளெல்லாம் பருப்பு எதுவும் உக்காந்துருக்கா என்ன முன்னாடி யூஸ் பண்ணதுன்ட்டு பண்ணுங்க. அதர்வைஸ் அடுத்தாப்பில் திருப்பி ரீயூஸ் பண்ணச்ச உள்ளுக்குள்ளே அடைச்சிருந்ததுனாக்கா பட்டுன்னு ஒரு மாதிரி பண்ணி வெளியெல்லாம் சிந்தி பண்ணிவிடும். ஒரு தடவை மேக் ஷூர் பண்ணிவிட்டு லிட்டை மூடுங்கோ. கீரை நல்லா வெந்துடுத்து. இதை நான் கம்ப்ளீட்டாக கடைஞ்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னாக்கா தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா. ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகா எடுத்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சின்னு வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணி உப்பு போட்டு தாளித்து கொட்ட வேண்டிதான். கீரை நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தாளிச்சிக்கிறதுக்கு கெட்டியாக தான் இதை அரைச்சின்னு வந்திருக்கேன். காரணம் என்னென்னா ரொம்ப நீர்க்க வேண்டாம். கீரையும் நல்லா கடைஞ்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டா நமக்கு கீரை ரெடி. தொட்டுக்கிறதுக்கு தான்றதுனால நான் கெட்டியாக பண்ணிட்டுருக்கேன். பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் நீர்க்க இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இதுவே கூட தொட்டு சாப்பிட்லாம், ஒன்றும் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 2 மினிட்ஸில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாக்கா கீரை ரெடி. நமக்கு சாதத்தை வச்சிட்டோன்னா இன்றைக்கு உண்டான குக்கிங் வேலை நமக்கு முடிஞ்சது. ரொம்ப டைம் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு ரெடியாக எடுத்து ரசம் பண்ணியிருக்கேன், கீரை பண்ணியிருக்கேன், சாதம். நான் இப்போ கோவிலுக்கு கிளம்பின்னு இருக்கேன், காடு மல்லேஸ்வரர் சிவன் டெம்பிளுக்கு. ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, நம்ம இப்போ கோயிலுக்கு போகலாம் வாங்கோ. ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி சிவராத்திரி கோவில் காடு மல்லேஸ்வரத்துக்கு வந்திருக்கேன். கோவில் இல்லை, கோவில் வந்து உள்ளே இருக்குது. பயங்கர க்ரௌடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்யூ நிற்கிறது. இதுக்கு ஒரு மாதிரி பிளான் பண்ணி வரணும். ரொம்ப ரஷ் இருக்குது. கடைகள்லாம் நிறையா இருக்கும் இன்றைக்கி பார்த்தேல் அப்படின்னாக்க. கோவில். ஸோ இங்கே இருக்கிறது தான் கோவில். இதுதான் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ், காடுமல்லேஸ்வரர் டெம்பிளோட மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே ஃபுல் கம்ப்ளீட்டாக பூ அலங்காரங்கள்லாம் பண்ணி அழகாக இருக்குது. பாக்ஸ் அண்ணாண்டு இல்லையா?
இது நம்ம நரசிம்மர் கோவில். முன்னாடிலாம் ரோட்டில் நின்று ஒரு ஆங்கிளில் பார்த்தா உள்ளே நரசிம்மர் அழகாக தெரிவார், நம்ம அழகாக சேவிச்சுக்கலாம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தேன்னாக்கா அந்த சென்டர் பார்ட்டில் கோவிலை பார்க்க விடுறாளா, ஸோ அதனால் சுவாமி கம்ப்ளீட்டாக மறைஞ்சிட்டு வருவார். நாளைக்கு தான் தேர். நாளைக்கு தேரில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே இவ்வளோ தேரும் அலங்காரம் பண்ணி 5 தேர் வரும் நாளைக்கு. பார்க்கலாம், அது கூட முடிஞ்சால் லைவ் போடுறேன். பாருங்கள், நந்தி கோவில். இந்த கோவில் இதெல்லாமே ஒரு நாள் வந்து தனியாக செப்பரேட்டாக மல்லேஸ்வரம் கோவில்கள் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணுறேன். இந்த ஏரியா ஃபுல்லுமே கோயில் ஹப். சிவன், நந்தி, அம்மன், நரசிம்மர் எல்லா கோவிலும் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லுமே. பார்த்தேன் அப்படின்னாக்கா இது அம்மன் டெம்பிள். பின்னாடி எல்லா இடத்துலையும் ரெக்கார்ட் பாடிகிட்டே இருக்குது. ஏதாவது காப்பிரைட் பிரச்சனையை கொடுத்து விட்டுற போகிறாருன்னு பயமாக இருக்குது. நடு ரோட்டில் செப்பலை அப்படியே குமிச்சிட்டாங்க வரிசையாக. அப்படியே செப்பலை கழட்டி விடுறது அழகாக கோவில். ஏன்னா டிராஃபிக் எல்லாம் நிறுத்திட்டாங்க, ஸோ பயம் இல்லை. எங்கே வேணால் செப்பலை விட்டு போட்டு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். சாப்பாடு பாருங்கள், பிரசாதம் ரெடி ஆகிட்டே இருக்குது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கா பிரசாதங்கள் எல்லா இடத்துலையும். இந்த க்யூவோட எண்டு எங்கேனே தெரில, எண்டு காடே இல்லையாடான்ற மாதிரி அனுமார் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகிறது. கடைகள்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெஃபினட்டாக எனக்கு வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த மரத்துலலாம் பாருங்களேன், பழைய இலையெல்லாம் உதிர்ந்து இப்போ எல்லா இலையும் துளிர்த்துருக்கு. அந்த துளிர்த்த கலர் அவ்வளோ அழகாக இருக்குது, அட்ராக்ஷனாக இருக்குது. என்னென்ன ஐட்டங்கள் ரோட்டில் கிடைக்குமோ அத்தனை ஐட்டங்களும் ரோட்டில் இருக்குது. ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய கியூ. இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாம் மினியேச்சர் ஐட்டம், குட்டி 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 ஐட்டங்களாக இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சின்ன வயசில் இதெல்லாம் வாங்கி வச்சுன்னு விளையாடினது திருவிழா நாட்களில். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இதை நின்று பார்த்துருந்தேன். இதில் சிலதெல்லாம் பொறுக்கினேன், ஏதோ 10 ரூபா 20 ரூபான்னு சொல்லிட்டு. மினியேச்சர் வெசல்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஜென்ரலாக வளையல் வாங்கலைன்னா எனக்கு ஒரே சேலஞ்ச். பிகாஸ் எனக்கு 210 சைஸ், முட்டி ஜாஸ்தி. ஸோ அந்த அம்மா கிட்ட கேட்டு இருக்கிறதுலே ஏதோ ஒரு கலர் ஒன்று கிடச்சிச்சு, அதை போட்டு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டு விட்டாங்க கையில். பேசின்னு போகிறவா சொல்கிறா 2 மணி நேரம் ஆச்சான் க்யூவில் நின்று தரிசனம் கிடைக்கிறதுக்கு. பின்னாடி நிறைய கடைகள் இருக்குது. மனுஷா நின்றுருக்கிறதுக்கு க்யூக்கு பின்னாடி. இந்த க்யூவில் நிற்கிற வாழ்க்கையில் ரொம்ப மனதைரியம் ஜாஸ்தி. க்யூ போயிட்டே இருக்குது, திருப்பி திருப்பி மனுஷா வந்து பின்னாடி நின்றுட்டே இருக்கா க்யூவில். எவ்வளோ பெரிய க்யூ, எங்கே எண்டுன்னு எனக்கே தெரியல. ஐ திங்க் உலகத்தையே நம்ம தெருவில் வாங்கிடலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ கடைகள், அவ்வளோ சாமான்கள், அவ்வளோ வெரைட்டிஸ். அப்படியே பார்த்துட்டே போயின்னு இருக்கேன். கண்ணுக்கு
ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ಅಂತ ಭಯ, ಬೇರೆ ಏನಿಲ್ಲ. ಏನಿಲ್ಲಕ್ಕ ನಾಲ್ಕು ಗಾಳಿ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ರೈತನ ಇದೆಯಪ್ಪ ನಾಲ್ಕಕ್ಕ ಜಂಪಿನ ತಗೊಂಡೆ ಇದೆಯಪ್ಪ ಜಂಪಿನ ನೂರ್ಗಮ್ಮ 50 ಕಾಲು ಕೆಜಿ 100 ರೂಪಾಯಿ ಲಕ್ಕ. ಕಾಲು ಕೆಜಿ ಹೋಗುತ್ತೆ. ಮಣ್ಣಿಂದ ಇದು POP ಇಂದ ಮಾಡಿರೋದು. ஓகே, இது எல்லாமே POP பொம்மையா? நான் கூட பேப்பரோ இல்லை மண்ணோன்னு நினச்சேன். POP பொம்மைன்றாப்புல. பிளாஸ்டிக் பூவா? வெய்ய காலம் வந்துடுத்து. தட்டிகள்லாம் நிறையா வச்சுருக்கா. பால்கனி பெரிய ரொம்ப வெயில் வர இடத்துக்கு நம்ம தட்டி வாங்கி போட்டுக்கலாம். ರೋಡ್ ಕ್ಯೂ ನಿಂತ್ಕೊಂಡಿದೆ. அப்படியே கம்ப்ளீட்டாக செகண்ட் டெம்பிள் ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே பிரதர்ஷனமாக வந்து சம்பிகை ரோட்டில் வந்து அப்படியே கிளம்பிட்டேன் ஆட்டோவில். ஸோ ஃபுல்லு கவர்டு பிரதர்ஷனமாக வெளியே வழியாக உள்ள கோயிலுக்கு தான் போக முடியல. நீங்களும் என்னோட சிவராத்திரியோட ஸ்பெஷல் விலாகை ரசிச்சிருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.